பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கூட்டணி கட்சியுடைய பொறுப்பாளர்களே, அதிமுக பொறுப்பாளர்களே, அனைத்து டிவிஷன் செயலாளர்களே, இங்க இருக்கக்கூடிய பூத் கமிட்டி உறுப்பினர்களே, மேடையிலே இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய கழகம் மற்றும் கூட்டணி கட்சியுடைய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும், தொண்டர்களுக்கும், தோழர்களுக்கும், பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், எந்த செயலில் கொடுத்து இவ்வளவு பிரஸ் வந்து நிக்கல, பூராமே கேமராவாக இருக்குது. அத்தனை பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கீங்க, அவர்களுக்கும் நன்றி. இன்றைக்கு தெற்கு தொகுதி ஒரு விஐபி தொகுதியா மாறிடுச்சு. ஆனா அம்மன் எப்ப போலதான் இருக்கார். 2016 வெற்றி பெற்றார். அதே போல 21 பக்கத்து தொகுதி வடக்கு போனார். தெற்கு தொகுதியில் நம்முடைய சகோதரி வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றார். ஆகவே நம்ம கூட்டணிக்குள்ளதான் தொடர்ந்து தொகுதி இருக்கு. அது மட்டுமல்ல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கின போது இந்த தொகுதி எல்லாம் சேர்ந்துதான் அப்பொழுது மதுரை, கோவை மேற்கு தொகுதி ஃபர்ஸ்ட் வெற்றி பெற்ற தொகுதி அதுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. 2006 தெற்கு வடக்கா கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு, அவ்வளவுதான். ஆகவே இது அதிமுக கோட்டை எப்ப காலங்காலமா தலைவர் காலத்திலிருந்து இதுவரையிலும் இன்றைக்கு அற்புதமான கூட்டணி இருக்கிறோம். நமக்கு அந்த தொகுதியில் ஸ்ட்ராங்கா பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. இப்ப சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு சகோதரி தான் வானதி சீனிவாசன். ஆகவே யார் நின்னாலும் நமக்கு கவலை கிடையாது. அம்மன் அர்ஜுனுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது. ஏனென்றால் நம்முடைய மண்ணின் மைந்தர் ஸ்கூட்டர்லயே எல்லா பக்கம் போவாரு, வாக்கிங் போகும்போது பொதுமக்களை சந்திப்பாரு. நம்முடைய மக்களோட மக்களாக நம்மில் ஒருவராக இருக்கக்கூடிய அற்புதமான வேட்பாளர். அது மட்டுமல்ல, ஒரு எளிமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா அம்மன் அர்ஜுனன் தான். எந்த நேரத்திலும் அவர் சந்திக்கலாம், மக்களோட இருப்பார், வீட்டில் இருப்பார், இது மாறி இருப்பார், எம்எல்ஏ ஆபீஸில் இருப்பார். ஆகவே இன்னைக்கு நம்முடைய கோவை மாவட்டத்தில் நாம் என்ன செய்தோம் என்றுதான் மக்கள் பார்ப்பாங்க. கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சிருக்கிறோம். 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை நம்ம கொடுத்திருக்கிறோம், யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு அதிகமான திட்டங்கள் தெற்கு தொகுதி தான் ஹெட் குவார்டர்ஸ். கோவை மாவட்டத்துக்கு தெற்கு தொகுதியில் தான் கலெக்டர் ஆபீஸ் இருக்குது, கமிஷனர் ஆபீஸ் இருக்குது, எஸ்பி ஆபீஸ் இருக்குது, மெயின் தாலுகா ஆபீஸ் அங்கதான் இருக்குது, தீயணைப்பு நிலையம் மெயினா இருக்குது, அரசு மருத்துவமனை அங்கதான் இருக்குது, இன்னும் சொல்லிட்டே போலாம், மாநகராட்சி பில்டிங் அங்கதான் இருக்குது. ஆகவே எல்லாமே ஹெட் குவார்டர் அங்கதான். அதிகமான திட்டங்களை அங்கதான். ஸ்மார்ட் சிட்டியிலேயே இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது இந்தியா முழுவதும் 100 ஸ்மார்ட் சிட்டி கொடுத்தார், 100 மாநகராட்சி. அதில் அம்மா அவர்கள் பாரத பிரதமர் மோடிஜி கிட்ட கேட்டு 11 மாநகராட்சிக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக வாங்கி கொடுத்தாங்க, பாரத பிரதமர் கொடுத்தார். அதுல கோயம்புத்தூர்ல அதிகமான திட்டங்கள் இந்த தெற்கு தொகுதியில் இருக்கு. அது மட்டுமல்ல, எடப்பாடி இருக்கும்போது கேட்டு வாங்கி நான் அவர் தான் எப்ப பார்த்தாலும் தொகுதியில் ஒரு காலேஜ் வேணும் கேட்டார். 2001 தேர்தலுக்கு முன்னால் தெற்கு தொகுதிக்கு தனியாக ஒரு மகளிர் கல்லூரியை பெற்று தந்தோம். இன்னைக்கு அரசு மருத்துவமனை மேம்படுத்தி கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பண்ணி எல்லா சிகிச்சையும் அங்க இருக்கு, எல்லா சிகிச்சையும் அங்க நடக்குது. ஆகவே இன்னைக்கு தெற்கு தொகுதியில் என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். கலெக்டர் புது பில்டிங் கட்டி கொடுத்தோம், எஸ்பி புது பில்டிங் கட்டி கொடுத்தோம், ஸ்டேடியத்தை புதுப்பிச்சோம், நேரு ஸ்டேடியம் இருக்குது, சத்தமில்லாம் நிறைய திட்டங்கள் அங்க நடந்திருக்கு. ஆகவே இன்றைக்கு உக்கோட குளங்கள்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அங்க போனாலே முகத்தை பொத்திக்குவாங்க, அப்படி வாசம் அடிக்கும். நீங்க அந்த குளங்கள் எல்லாம் எப்படி மேம்படுத்தி இருக்கிறோம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில்.
ஆகவே கோயம்புத்தூருக்கு இன்னும் பாலங்கள் எடுத்துட்டு அதிகமா இங்கதான் வருது. திருச்சி ரோட்ல பாலம் சிங்கநல்லூருக்கும் தெற்கு தான். அதே போல அவனாசி ரோடு பாலம் அது இவங்களுக்கு தான். ஆகவே இன்னைக்கு துக்கட பாலம் அது இங்க இவங்களுக்கு வரும், என்னோட 9ஆம் தொகுதிக்கு வரும். எப்படி இருந்தாலும் தெற்கு தொகுதியில் வராம ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே அப்பேற்பட்ட முதல்லயே ஒரு விஐபி தொகுதி அது. நீ புதுசா யாரோ இன்னைக்கு செந்தில் பாலாஜி இருந்ததுக்காக விஐபி தொகுதி 10 முக்கியமான தொகுதி தெற்கு தொகுதி. ஆகவே நம்முடைய தொண்டர்கள், கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் நம்ம எதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம செய்த சாதனைகள் இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம். கொரோனா நேரத்தில் நம்ம பாதுகாத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, திமுக 5 ஆண்டு காலத்தில் எந்த திட்டமே செய்யல, எந்த திட்டமும் செய்யவில்லை. ஏதாவது செஞ்சாங்க, நம்ம கொண்டு வந்த திட்டங்களை ரிப்பன் வெட்டி திறந்து வச்சாங்க. புதுசாக திட்டம் செஞ்சாங்களா? எதுவுமே செய்யல. இன்னைக்கு கோயம்புத்தூர் அவசியமான திட்டம் எத்தனை இருந்தது? சிங்கனூர்ல ஒரு மேம்பாலம் இல்லையா? அதுக்கு பின்னால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்திக்கடு திட்டம், செகண்ட் ஸ்கீம், இப்படி பல்வேறு திட்டங்கள் இருந்தது. கோயம்புத்தூருக்கு ஒரு விளையாட்டு அரங்கம் நம்மளா முயற்சி பண்ணி ரெடி பண்ணோம், அது வரல. ஆகவே எதுவுமே செய்யாம இந்த 5 வருடத்தை முடிச்சிட்டாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு திமுக ஆட்சியில் செய்த சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு. ஒவ்வொரு குடும்பம் சாதாரண ஒரு சின்ன ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க கூட திமுக ஓட்டு போட மாட்டான். ஏன்னா கரண்ட் பில் அவ்வளவு கட்டுறான், சொத்து வரி அவ்வளவு கட்டுறாங்க. இன்னைக்கு எங்கேயுமே யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இளைஞர்கள் முழுமையா இன்னைக்கு கெட்டு போயிட்டாங்க. இங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான், போதை பொருள் நடமாட்டம், காவல்துறை வேலையே செய்வதில்லை. ஆகவே இன்னைக்கு ஒரு ஆட்சினா சட்ட ஒழுங்கு சரியா இருக்கணும், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எதுக்கு தொடர்ந்து கோவை மாவட்ட மக்கள் அதிமுக வாக்களிக்கிறாங்க? 2006 10 தொகுதி ஜெயிச்சோம். அப்ப திருப்பூர் சேர்ந்தது 14க்கு 10 ஜெயிச்சோம். 2011 முழுமையா எல்லாம் வெற்றி. 2016 9 தொகுதி, 2021 10 அவனா சேர்த்து 11 தொகுதி, 2026 அவனா சேர்த்து 11 தொகுதி வெற்றி பெறுவோம். ஏன்னா கோவை மாவட்ட மக்களுக்கு தெரியும், அதிமுக ஆட்சி வந்தாத்தான் பாதுகாப்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மத்தியிலே பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரச்சார கூட்டத்துக்கு வந்தார். 3 கூட்டம் நடந்தது. 3 கூட்டத்துக்கு நான் பொறுப்பாளராக இருந்தேன். பாத்தீங்கன்னா தெளிவா பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? கண்டிப்பாக அதிமுக ஆட்சி, என்டிஏ ஆட்சி வரும். இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சர் வருவார், சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படும். மீண்டும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எப்படி சட்ட ஒழுங்கு செயல்படுத்தினார்களோ, மாநிலத்தை காவல்துறை கட்டுக்குள் வைத்தார்களோ, அதே போல செயல்படுத்தப்படும். பாரத பிரதமரே இன்னைக்கு பிரச்சாரத்தில் சொன்னார், அம்மா பேர சொல்லி. ஆகவே அம்மா இருக்கும்போது போலீஸ் எப்படி இருந்தாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருந்தது? எடப்பாடியா இருக்கும்போது ஆர்எஸ் போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் 1 போலீஸ் ஸ்டேஷன் பாரத பிரதமர் மோடிஜி விட்டு விருது வாங்கணும். அவ்வளவு கட்டுப்பாடா போலீஸ் இருந்தது, பாதுகாப்பு கொடுத்தாங்க. போலீஸ் என்ன பண்றாங்கன்னு தெரியும். மீண்டும் சட்ட ஒழுங்கு சரியா இருக்கும்னா கோவை மாவட்ட மக்களுக்கு தெரியும், அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க, அதிமுக கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. இங்கே நம்முடைய அம்மனாஜனுக்கு ரெட்டை சின்னத்துக்கு வடக்குல வேட்பாளர் அறிவிக்கல, யாரை வேட்பாளர் அறிவிச்சாலும் இன்னைக்கு தாமரை சின்னத்துக்கு வாக்களிப்பார்கள். ஆகவே இன்றைக்கு நான் 21 தொகுதி போன பார்த்தேன், அதுல 16 தொகுதி ஜெயிச்சோம். நம்ம மாதிரி வெற்றி பெற்றா அதிமுக ஆட்சி மீண்டும் வந்திருக்கோம். கோயம்புத்தூர் முழுமையா வெற்றி பெற்றோம். இன்னைக்கு 21 தொகுதி நான் இன்சார்ஜ். கோயம்புத்தூருக்கும் நீலகிரிக்கும் திருப்பூருக்கும் போன முறை விட கூட்டணி கட்சிக்கு அதிக வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். போன முறை 3 தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி போட்டி போட்டாங்க. நம்முடைய தெற்குல, ஊட்டியில, தாராபுரத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இன்னைக்கு ஒரு தொகுதி கூடுதலா 4 தொகுதியில
பாரதிய ஜனதா கட்சி அவனாதி 4 தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி போட்டி போடுறாங்க. அதே போல மனது குளத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தடவை கூட்டணியில் 5 தொகுதி இன்னைக்கு போட்டி போடுறாங்க. 5 வெல்வோம், மீதி அதிமுக வென்று 21 வெல்வோம் என்ற மார்க்கத்து கிடையாது. திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். திமுக என்ன பண்றாங்க? திமுக என்ன செய்யறாங்க? எதுக்கு எடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மத்தியில் பாரதிய ஜனதா திமுக போட்டி. அவங்க உள்ள விட மாட்டோம், உள்ளே விட மாட்டோம். தேர்தல் சட்டமன்றத்துக்கு, தேர்தல் யாருக்கு? சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ என்ன செஞ்சேன்னு சொல்லி ஓட்டு கேட்காம டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்கு போட்டினா அப்ப எதுவுமே செய்யல. இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு விளம்பரம் பண்றீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அதிகமான திட்டங்களை கேட்டு பெற்றிருக்கிறோம். அதிமுக ஆட்சி இருக்கும்போது கொடுத்திருக்காங்க பாரத பிரதமர் அவர்கள். இன்னைக்கு 63,000 கோடி மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு சென்னையில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் ஒரே ஸ்டேஜில் எடப்பாடி முதலமைச்சர் வந்து 63,000 கோடி கொடுத்து இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சார். 11 மருத்துவக் கல்லூரியை பாரத பிரதமர்கள் எடப்பாடியார் இருக்கும்போது கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு. 11 மருத்துவக் கல்லூரி திமுக ஒன்றும் கூட கொடுக்கல. அது மட்டுமல்ல, அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் நான் தான் அமைச்சராக இருந்தேன். மற்ற மாநிலத்தில் கட்டாத வீடுகள் கூட தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் போர் நடந்துட்டு இருக்குது. மற்ற நாட்டுக்கெல்லாம் எல்லாமே தட்டுப்பாடு, டீசல் பெட்ரோல் எல்லாம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் இன்னைக்கு பாரத பிரதமருடைய முயற்சியால் சமீதோட 5 கப்பல் எல்லா பொருள் வந்திருக்குது. பாராட்ட வேண்டாமா? எதுக்கு எடுத்தாலும் அரசியல் பண்ணி மத்திய அரசு குற்றம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னும் ஒன்று மட்டும் சொல்றோம், இன்னைக்கு திமுகவுக்கும் மற்றவர்களுக்கும் எடப்பாடியார் அதிமுக ஆட்சி வருவது உறுதி, எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி. பாரத பிரதமர் கேட்டு அத்தனை திட்டங்களும் மீண்டும் அதிகமான திட்டங்கள் நாங்க தான் கொண்டு வர முடியும். எங்க கூட்டணி கட்சி மத்தியில் இங்க மாநிலத்தில் அதிமுக கண்டிப்பாக அதிகமான திட்டங்களை கேட்டு பெற்று தருவோம். நாங்க வாங்கணும். அதிமுக ஆட்சி இருக்கும்போது 16 பே கமிஷன், 15 பே கமிஷன் எல்லா நிதியும் நாங்க வாங்கணும். உள்ளாட்சி தேர்தல் நடக்காத போது கூட நிதி ஒதுக்கி தந்தாங்க மத்திய அரசு. ஆதாரம் இருக்கு. ஆகவே இதெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது. கண்டிப்பாக அதிமுக ஆட்சி உறுதி, மாற்று கருத்து இல்லை. செய்த திட்டங்களுக்கு கோவை மாவட்ட மக்கள் வாக்களிப்பார்கள், தெற்கு தொகுதி மக்கள் வாக்களிப்பார்கள். எத்தனை திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். திமுக 5 வருஷம் ஒண்ணுமே செய்யல. தைரியம் இருந்தா இதே போல செயல்வீரர் கூட்டம் போட்டு தெற்கு தொகுதியிலே செந்தில் பாலாஜி அவர்கள் இன்சார்ஜா இருந்தாங்க. நீங்க ஏதாவது ஒரு திட்டம் கோயம்புத்தூர் செஞ்சேன்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க. பார்ப்போம், ஏதாவது ஒரு திட்டம் செஞ்சு ஓட்டு கேளுங்க. அம்மனஞ்சனன் அத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கார். நான் கொண்டு வந்த திட்டங்களுக்கெல்லாம் அம்மனஞ்சன் உறுதுணையா இருந்திருக்காரு. ஆகவே இப்படி அருமையான வேட்பாளர், ஒவ்வொரு குடும்பத்தை பற்றியும் அறிந்த வேட்பாளர், ஏதாவது பிரச்சனைனா ஓடி போய் நிற்கக்கூடிய வேட்பாளர், எளிமையான வேட்பாளர். ஆகவே நீங்கள் எல்லாம் இங்க வந்திருக்க முடியும், பொறுப்பாளர் வந்திருக்கீங்க. இது செயல்வீரர் கூட்டம். நீங்க அனைவரும் இந்த 20 நாட்கள் கண்டுச்சாமல் பாடுபட வேண்டும். சுழன்று பணியாற்றணும். நமக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையை ஒதுக்கி வச்சிடணும். கூட்டணி கட்சி அதிமுக கூட்டணியில் தான் இன்னைக்கு அதிமுக தலைமையில் கூட்டணி. பாரதிய ஜனதா கட்சி அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எல்லா கட்சியும் நம்ம தான் அரவணைக்கணும், நம்ம தான் கூப்பிடணும். கூட்டணி கட்சிக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்க தான் பகுதி செயலர், ஒன்றிய செயலர், பகுதி செயலர், அதே போல வார்டு செயலர் எல்லாருமே கூட்டணி கட்சி அரவணைச்சு போகணும். அதே போல வடக்கு தொகுதியில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நிற்குது. அங்க வெற்றி பெறுவதற்கு நம்ம அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்கணும். ஒரு குடும்பமா பணியாற்றணும். நமக்கு எதிரி திமுக தான். திமுக வீழ்த்தணும். மக்கள் தயாரா இருக்காங்க. யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க. திமுக ஆட்சி போகணும்னு நினைக்கிறாங்க. எங்க போனாலும், ஒரு பஸ்ல ஏறினாலும், ஆட்டோல போனாலும், ட்ரெயின்ல போனாலும், பிளைட்ல போனாலும், ரோட்ல போனாலும், ஒரு கடைக்கு போனாலும் எப்படியாவது இந்த ஆட்சி போகணும், எப்படியாவது இந்த ஆட்சி போகணும், எப்படியாவது நீங்க வந்திருக்கிறாங்க. அது அற்புதமான கூட்டணியை பாரத பிரதமரும் நம்ம எடப்பாடியார் அமைச்சிருக்காங்க. அற்புதமான கூட்டணி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாட்டாளி கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்னும் பல்வேறு கட்சிகள் இருக்காங்க. அண்ணன் ஜி.கே. வாசன் இருக்கார். ஆகவே எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து பணியாற்ற வேண்டும்.
இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர் எல்லாம் எல்லா மக்களையும் சந்திக்கணும், வீடு வீடா போய் சந்திக்கணும். நம்ம பூத் கமிட்டி போட்டிருக்கிறோம், பிஜேபி பூத் கமிட்டி போட்டிருக்காங்க, மற்ற கட்சி போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் போடணும், எல்லாத்துக்கும் ஒருங்கிணைந்த இன்சார்ஜ் போடணும். போட சொல்லி இருக்கிறேன், போடுவாங்க. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் சேர்ந்து போடுவாங்க. நீங்க எல்லாருமே 20 நாட்கள் முக்கியமான நாட்கள். 21ஆம் தேதியோட பிரச்சாரம் முடியும். 23ஆம் தேதி ஓட்டுப்பதிவு முடியும் வரை நாம் கண்டுஞ்சாமல் பணியாற்ற வேண்டும். இது நம்முடைய மான பிரச்சனை, நம்முடைய மான பிரச்சனை. நீங்க தயவு செஞ்சு நமக்கு எதிரி எல்லாம் நீங்க எல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. இது நம்முடைய மாவட்டம், அவருடைய சொந்த ஊர். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உரிமையோட பணியாற்றுங்க. 50,000 வாக்கு வித்தியாசத்தில் அம்மனஞ்சல் வெற்றி பெறுவது உறுதி. எந்த மார்க்கம் கிடையாது. ஆகவே நம்முடைய பொறுப்பாளர்கள், பகுதி செயலாளர்கள், டிவிஷன் செயலாளர்கள், பூத் கமிட்டி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரும் பல்வேறு பொறுப்புகள் வாங்கியிருக்கீங்க. எல்லாரும் தயவு செஞ்சு இனிமேல் கரெக்டா இன்னையிலிருந்து கவுண்ட் ஸ்டார்ட் கரெக்டா பணியாற்றணும். கூட்டணி கட்சி அரவணைக்கணும், எல்லாம் ஒன்று சேர்ந்து பணியாற்றணும். முக்கியமா கவனமா பெண்கள் வீடு வீடா போய் ஓட்டு கேட்கணும். ஒவ்வொரு பூத்துக்கும் 5 பேர் போய் வீடு வீடா போய் கொஞ்சம் பேசணும். நம்ம ஆல்ரெடி ஒரு மிஷின் கொடுத்திருக்கிறோம், அதை வீடு வீடா போய் இன்னைக்கு பாதி கூட அது முடிக்கல. 21 தொகுதியும் நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், பாதி கூட முடிக்கல. ஆகவே இறங்கி போய் அந்த வீட்டில் போய் வீடு வீட உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணணும். சும்மா பேருக்கு போகும்போது நோட்டீஸ் அப்படியே கொடுத்துட்டு வரக்கூடாது, வீடு வீடாக போய் இருந்து பிரச்சாரம் பண்ணணும். நான்